ஸோ இதுல 2 விதமாவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து எனக்கு பேசிக்கான கேர் எதுவுமே கிடைக்கலன்றதுக்காக வெளிய தேடி போறவங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. ரொம்ப அனாயிங்கா இருக்கு. டூ மச் கேரிங்கே ஒரு இடத்துல அனாயிங்கா ஃபீல் பண்றேன். ம். ஸோ அதனால தான் வெளில வரேன். அவங்க ரொம்ப வெகுளியா இருக்காங்க. அப்படின்ற மாரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. இது ம். 2 பக்கமும் இருக்கிறதுனால எப்படி தான் ஒரு பார்ட்னர நம்ம ட்ரீட் பண்றதுன்னே தெரியலையே தெரியல. அப்படின்ற கன்ஃப்யூஷன்ல இருக்காங்களே. ஃபைன். இந்த இடத்துல எனக்கு 2 நீங்க சொன்ன இதே மாரி 2 கிளையண்ட்ஸ் பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஒரு கிளையண்ட் ஷி இஸ் வுமன். ரொம்ப பெரிய கன்சர்ன்ல வந்து வொர்க் பண்றாங்க. பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பரான அந்த எமோஷனல் கேர் அதாவது எப்பயும் சமைக்கிறது எல்லாம் நடக்குது. குழந்தைங்களும் இவங்களே தான் பார்த்துக்கிறாங்க, பண்றாங்க. ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு இருக்கிற அந்த மன வலிகளோ, இல்ல வந்து அம் இவ்ளோ வேலை செஞ்சுட்டே இருந்தா லைஃபே ஒரு மெக்கானிக்கலா ஆகும்ல. அத பேசுறதுக்கு கூட வந்து ரெடி ஆகல. ஸோ இவங்களுக்கு அப்போ வந்து பார்த்தா, இவங்கள விட 9 இயர்ஸ் கம்மியா ஒரு பையன் வந்து ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அது வந்து டெவலப் ஆகுது. அதுவே வந்து ஒரு ஸ்டெப் அஹெட்டா போயி, அம் யூசுவலாவே வுமன் வந்து என்ன பண்ணுவாங்க, இது மாரி வந்து ஓகே உனக்கு வலிக்குதா? நான் இத செய்யட்டுமா? அத செய்யட்டுமான்னு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் தரும்போது, வுமன் வந்துட்டு அந்த ஒரு அ பாண்டிங்குள்ள போயிடுறாங்க. இப்போ பாண்டிங்குள்ள போகும்போது 2 பேருமே அத அப்படி தான் கொண்டு போறாங்க. ஓகே. மோர் தேன் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாரி கொண்டு போறாங்க. அட் ஒன் பாயிண்ட் அந்த பையன் வந்துட்டு இந்த வுமன அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு கூப்பிடுறாரு.